அவசர தேவைக்கு மட்டும்தான் கடன் வாங்கணும்னு சொன்னீங்க. இப்போ தொழில் செய்கிறப்போ கடன் வாங்காமல் எப்படி தொழில் செய்கிறது? இப்போது கொஞ்சம் காசு பார்க்கணும்னா கொஞ்சம் கடையை விரிவுபடுத்தணும், ஏதாவது 4 பேர்த்துல சரக்கு வாங்கி போடணும். அப்போ தான் வந்து நம்ம 4 காசு பார்க்க முடியும். வட்டிக்கும் வாங்கக்கூடாது, கடனும் வந்து வாங்கக்கூடாதுன்னா எப்படி அது? எப்படி நம்ம தொழிலை வளர்த்துறது? இப்போ சகோதரர் என்ன கேட்குறாருன்னா, கடன் வாங்கங்க எப்படிங்க தொழில் பண்ண முடியும்? எல்லாத்தையும் வட்டி வட்டின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இது கூடாது, அது கூடாது, வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாதுன்னா எப்படி தொழிலை பெருக்கிறது? அதுக்கு வழியே சொல்லுங்கள். தத்துவமாக 1000 பேசிடலாம். யதார்த்தமான விஷயங்களை பேசுங்க, நடைமுறை சார்ந்த விஷயங்களை பேசுங்க என்று ஒரு கருத்தை வந்து அவர் கேட்குறாரு. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிறணும், இஸ்லாம் வந்து எந்த கட்டளையை மனிதனுக்கு சுமத்தினாலும் மனிதனால் தாங்கிக் கொள்ள முடிந்த விஷயங்களைத்தான் சொல்லும். மனித இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், மனிதனால் செயல்படுத்த முடியாத கோட்பாடுகள் எதையும் இஸ்லாம் சொல்வதில்லை. கேட்பதற்கு அழகாக இருக்கும், செயல்படுத்த முடியாது. அது மாதிரி விஷயங்களை இஸ்லாம் வந்து ஒருபோதும் பேசாது. இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாம் வந்து நிலைச்சி நிற்குதுன்னா, இன்றைக்கும் பல கோடி மக்கள் இஸ்லாத்தின்படி வாழுகிறார்கள் என்று சொன்னால் அது காரணம் தான். சில தத்துவங்களில் இப்படி பார்க்கலாம், தத்துவத்தை புஸ்தகத்தில் இருக்கும், அந்த சமுதாயத்தினுடைய நடைமுறையில் அது இருக்காது, நடைமுறையில் இருக்காது. காரணம் என்னென்னா, அது பின்பற்ற அளவுக்கு இல்லாது, அன்றாட யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற காரணத்தினால் தத்துவமாக புத்தகத்தில் இருக்கும், நடைமுறை வாழ்க்கைக்கு வராது. இஸ்லாம் ஒருபோதும் அது போன்ற விஷயங்களை பற்றி பேசாது. ஆக வட்டி கூடாதுன்னா அதுக்கு மாற்று வழி இஸ்லாம் சொல்லியிருக்கோம். வட்டி இல்லாமல் தொழில் பண்ணலான்னு சொன்னால் அதுக்கு என்ன வழிங்கிறத இஸ்லாம் சொல்லியிருக்கோம். சொல்லாமல் ஒன்றும் சொல்கிறதில்லை. ஆகவே ஒரு ஆல்டர்னேட் எக்கானமி, ஒரு மாற்று பொருளாதார திட்டம் இஸ்லாத்தில் உண்டு. சரி, இது பொதுவான விஷயம். இப்போ நடைமுறைக்கு வருவோம். இப்போ வியாபாரிகள் அடிக்கடி சொல்கிற விஷயத்தை தான் நீங்கள் சொல்கிறீங்க, வியாபாரத்தை பெருக்கணும், என்ன செய்கிறதுன்னு சொல்லி. பல வியாபாரிகள் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் இருந்து பல வியாபாரிகள் இதை எப்படி சமாளிக்கிறாங்க என்று பார்க்கிற போது, வியாபாரத்தை பெருக்கன்னா லாபத்தில் ஒரு பகுதியை மீள் முதலீடு, ரீஇன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்காக ஒதுக்குங்க. இல்லையா? லாபம் வருது, வந்து கடன் நிர்வாகத்துக்கு ஒரு செலவு, வீட்டுக்கு செலவு, ஒரு பகுதியை இதுக்கு ஒதுக்கலாம். இல்லை, ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கணும். அப்போ மூலதனம் பெருகி கொண்டே இருக்கும். பல பேர் அதை செய்கிறதில்லை, பல பேர் அது செய்கிறது கிடையாது. ஒரு தீபாவளி வருதுன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு 4 நாள்லேயே 3 மாத வியாபாரம் நடந்துடும். ஒரு 4 நாள்லேயே 3 மாத வியாபாரம் நடந்துடும். அந்த பணத்தை திருப்பி முதலீடு பண்ண மாட்டான், அதை வச்சு ஒரு சொத்தை வாங்கிடுவான், அல்லது வேறு ஏதாவது ஒரு வீட்டை வாங்கிடுவான். மீண்டும் முதலீட்டுக்கு பணம் கிடையாது, வட்டிக்கு கடன் வாங்குறது. வட்டி கடை இப்படி தான் வட்டிக்கு போகிறது. பல வியாபாரிகள் வட்டிக்கு போகிறதுக்கு காரணமே இதுதான். கிடைக்கக்கூடிய பணத்தை மீண்டும் தொழிலில் முதலீடு செய்யாமல் வேறு விஷயங்களில் அதை கொண்டு முதலீடு செய்வதனால், அல்லது ஆடம்பரமாக ஏதாவது ஒரு பொருளை வாங்கிறது, காரை வாங்கிறது, கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்தி முடிச்சிடுறது, அவன் பணம் தேவை, திருப்பி போ பேங்குக்கு போ என்று வட்டி வாங்கும். இதுதான் நடந்துட்டு. ஆகவே ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பணத்தை தங்களுடைய வருமானத்திலிருந்து ஒதுக்கி வைத்தால் இந்த பிரச்சனையை ஓரளவுக்கு சமாளிப்பதற்கு வழி இருக்குது. இது ஒரு வழி. இன்னொரு வழி வந்து பல பேர் செய்கிறது, மக்களிடமிருந்தே ஷேர் வாங்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட இருந்தப்பா, உங்கள்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் கொடு, 10 லட்ச ரூபா வியாபாரத்தில் போடுறேன், உனக்கு லாபத்தில் ஒரு பகுதியை தந்துடுறேன் என்று வாங்குகிறார்கள். அந்த மாதிரி பல பேர்கிட்ட வாங்கி அவங்கள்ட்ட பணம் இருக்குது, மக்களிடத்தில் பணம் இருக்குது, அவங்களுக்கு தொழில் இல்லை, பணத்தை சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வங்கியில் கொண்டு போட்டு வட்டி வாங்குறதுக்கும் மனசு இல்லை, மார்க்கத்தில் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. ஆகவே என்ன செய்கிறாங்க, வியாபாரிகள்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. நம்பிக்கை உள்ள நாணயம் உள்ள வியாபாரி, எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. அவர் நல்லா தெரிஞ்ச வியாபாரத்தை இந்தாங்க வச்சுக்கிடுங்க, உங்கள் வருமானத்தில் எனக்கு ஒரு பகுதி கொடுங்க. ஒருவேளை நஷ்டமடைந்தால் அதுக்கும் தயாராக இருக்கணும். யார் இந்த பணத்தை முதலீடு செய்பவர் நஷ்டமடைந்தால் அதற்கும் தயாராக இருக்கணும். பொதுவாக வர்றது அந்த கடையை பற்றி நமக்கு தெரியும், ஏற்கனவே எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி. இப்படி ஒரு 10 பேர்கிட்ட வாங்கினாலே ஒரு 50 லட்ச ரூபா பல அமௌண்ட் சேர்ந்து போயிடும். அந்த மாதிரி சிலவங்க சமாளிக்கிறாங்க. மற்றவங்கள்ட்ட ஷேர் வாங்கி வங்கியில் வட்டிக்கு கடன் வாங்குறதுக்கு பதிலாக இதில் ஷேர் வாங்கி முதலீடு செய்து தொழிலை பெருக்கும்போது நம்மளாலே பார்க்க முடியும். இப்படி ஒரு தரப்பினர். இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க, நமக்கு சப்ளை பண்ணுறாங்க இல்லை சாமான், அவனோட நம்பிக்கையை பெறுங்க. ஹோல்சேலில் ஆள் இருக்கான்ல, எனக்கு தெரிஞ்ச பல கடையில் என்ன சொல்கிறாங்க, ஹோல்சேலரு நல்ல வியாபார இடத்துல நீங்கள் எவ்வளோ வேணாலும் கிடங்க நாங்கள் தர்றோம், உங்களுக்கு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த அவனுக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டை அந்த மொத்த வியாபாரிக்கு ஒழுங்காக கொடுத்து விட்டால் அவருக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா எவ்வளோ பணம் தரத்துக்கும்
அவங்க தயாராக இருக்காங்க. அப்போ அதுவே ஒரு மூலதனம், அதுவே ஒரு மூலதனத்தை பெருக்குவதாக அமைந்திருக்கிறது. ஆகவே கடனை உரிய முறையில் திருப்பி செலுத்துவதே மூலதனத்தை பெருக்குவதற்கான ஒரு சிறந்த வழி. வாங்கிய கடனை ஒழுங்காக கொடுத்துட்டாலே மூலதனம் பெருகும், நமக்கு தர வேண்டியவங்களாம் ஒழுங்காக வந்து தேர்வாங்க. இப்படி வந்து சில வியாபாரிகள் இந்த நிலைமையை இப்படி சமாளிக்கிறார்கள். சரி, பெருந்தொழில் இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பிக் கம்பெனிஸ், அவங்களுக்கெல்லாம் இது சொல்ல முடியுமான்னா கொஞ்சம் சிரமம். இப்போ அவங்களுக்கு ஒரே வழி வங்கியில் வாங்குறது தான், வங்கியில் வாங்குறத தவிர வேறு வழி இல்லை. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இதற்கு தீர்வு இஸ்லாமிய வங்கி தான், இதற்கு தீர்வு இஸ்லாமிய வங்கி தான். இன்றைக்கு பல நாடுகளில் இந்த பிரச்சனை இப்படித்தான் தீர்க்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய வங்கிகள் கடன் கொடுக்கும், அந்த கடனை வாங்கி தொழில் செய்யலாம். இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய என்ன விஷயம் என்று சொன்னால், இஸ்லாமிய வங்கிகள் கடன் கொடுக்கிற போது கடனாளிகளாக கடன் கொடுப்பவர்களாக இருக்க மாட்டார்கள், அவர்கள் இன்வெஸ்டர்களாக மாறிவிடுவார்கள். இஸ்லாமிய வங்கி முதலீட்டாளராக மாறிவிடுவார்கள், அந்த கம்பெனியிலே அவர்கள் முதலீட்டாளராக மாறிவிடுவார்கள். அதனால என்ன நன்மை நீங்கள் கேட்கலாம். வாங்கின பணத்தை ஒழுங்காக தொழிலில் முதலீடு பண்ணி ஆகணும். இன்றைக்கி பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா, தொழில்னு பணத்தை வாங்குறது, ஆனால் தொழில் செய்கிறதில்லை. அந்த பணத்தை கொண்டு வேறு எங்கேயாவது ஏதாவது செய்கிறது, அவனுடைய சொந்த ஆடம்பரத்துக்கே செலவழிக்கிறது. இந்த வாரா கடன் வர்றதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? வங்கிகளில் வாங்கின கடனை தொழிலில் முதலீடு பண்ணுறதில்ல, அவங்களுடைய சொந்த விஷயங்களுக்காக, சொத்து வாங்கிறதுக்காக, அதுக்கு இதுக்குன்னு செலவழிக்கிறது. இஸ்லாமிய வங்கி அப்படி விடாது, முதலீட்டாளராக மாறி என்ன காரணத்திற்காக நீ கடன் வாங்கினாயோ அதில் அது செலவழிக்கப்பட வேண்டும். வங்கி அதில் குறுக்கிடும். என்ன செய்கிறாய், முதல்ல கடன் கொடுக்கறதுக்கு முன்னாலே இவன் கடன் கேட்குறானே ஒழுங்காக தொழில் செய்வானா, அதற்குரிய திறமை அனுபவம் எல்லாம் இவனிடத்தில் உண்டா என்று பார்த்துத்தான் கடன் கொடுப்பார்கள். மற்ற வங்கியில் கொடுக்குற மாதிரி கேட்குறவங்களாம் தூக்கிலாம் கொடுக்க மாட்டாங்க, தூக்கிலாம் கொடுக்க மாட்டாங்க. நல்ல ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, அவன் இதுக்கு முன்னாடி அவன் ஆர்டிஐ இது பணிகள்லாம் பார்த்து தான் அவனுக்கு ஒன்று கொடுப்பாங்க. முதலீட்டாளராக மாறிடுவாங்க, எல்லா கேள்விகளும் அவன்கிட்ட கேட்பாங்க. ஆகவே பணத்தை தவறாக பயன்படுத்த முடியாது. இதில் இன்னொரு பெரிய விஷயத்தை கவனிக்கணும் என்று சொன்னால், மற்ற சாதாரண இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னால், மற்ற வட்டி அடிப்படையாக கொண்ட வங்கிகளில் நடப்பது என்னவென்று சொன்னால், இந்த தொழிலதிபர்கள் 20% தான் போடுவான் அவன்கிட்ட பணம் 20%. 80% எங்கேருந்து வரும்? வங்கியிலேருந்து வரும். வங்கி பணத்தை வாங்கி தான் இவன் தொழில் பண்ணுறது. ஆனால் லாபம் பூரா யாருக்கு? இவனுக்கு வட்டியை மட்டும் கொடுப்பான், அந்த வட்டியை மட்டும் கொடுப்பான். ஆனால் அவன் வாங்குகிற பணத்துக்கு, சம்பாதிச்ச பணத்துக்கு வட்டிக்கு சம்மந்தமே கிடையாது. மிக குறைந்த அளவு தான் வட்டி வங்கிக்கு போகும், பெருந்தான் லாபம் இது. சரி, அந்த கொடுத்தான அந்த வட்டி அதை என்ன செய்வான் தெரியுமா? பொருளினுடைய அடக்க விலையில் சேர்த்து விடுவான். அவன் வங்கி கொடுத்த வட்டியையும் பொருளினுடைய அடக்க விலையிலே சேர்த்து விடுவான். இவ்வளோ பெரிய குடும்பம் நடக்குது. இஸ்லாமிய வங்கியில் அது முடியாது. பணத்தை குறிப்பிட்ட தொழில் முதலீடு செய்ய வேண்டும், லாபம் நஷ்டத்தை பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். கம்பெனி ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் பேசிக்கொள்வார்கள். நான் வங்கி இவ்வளோ உங்களுக்கு பணம் தரோம், லாபத்தில் 30% 40% எங்களுக்கு கொடுத்துடணும், நஷ்டம் வந்தாலும் நாங்கள் அதே விகிதத்தாரத்துக்கு நாங்கள் தயார். ஆக இது ஒரு நியாயமான ஈக்விட்டபிள் சிஸ்டம், இது ஒரு நீதியான ஒரு முறையை தவிர இந்த சாதாரண வங்கிகளில் நடப்பதை போன்ற ஒரு கொள்ளையடிக்கின்ற பணத்தை வாங்கி கொஞ்சம் போல தொகையை போட்டுட்டு அங்கே பெருந்தொகையை வாங்கி செலவழிச்சிட்டு எல்லா லாபத்தையும் அனுபவிக்கிறான இந்த கம்பெனிகள், இது மாதிரி நடக்காது. ஆகவே இந்த வியாபாரிகள் செய்ய வேண்டியது, நமது நாட்டிலிருந்து இஸ்லாமிய இந்த வட்டி இல்லாத வங்கி வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் இந்த வட்டியை ஒழித்து விடலாம். ஆனால் ஏனோ நம்முடைய அரசாங்கம் இதற்கு அனுமதி தராமலே இருந்து கொண்டிருக்கு. எல்லா வகையான அணுகுமுறைகளையும் நாம் கையாண்டு விட்டோம். வட்டியில்லா வங்கி உலகத்தில் எங்கெல்லாம் செயல்படும் என்பதை நிரூபித்து விட்டோம். ரிசர்வ் வங்கி கவர்னரிடத்திலையும் பேசியாச்சு. இப்போது கவர்னராக இருக்கக்கூடிய ரகுராஜன் அவருடைய தலைமையிலே ஒரு கமிட்டி போடப்பட்டது. முன்னாலே இஸ்லாமிய வங்கிகள், வட்டி இல்லாத வங்கிகள் இந்தியாவில் சாத்தியமா ஆராய்ந்து கொடுங்கள் என்று அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணார், சாத்தியமே என்று. ஆனால் நம்முடைய அரசு அதை பற்றி இன்னும் கண் திறக்காமலே இருக்கிறது. என்ன காரணம்னு புரியல. ஒருவேளை இந்த வட்டியை அடிப்படையாக கொண்ட அந்த வட்டி முதலாளிகள் இதற்கு தடை விதிக்கிறார்களா, முட்டுக்கட்டை போடுகிறார்களா? வட்டி இல்லாத வங்கிகள் வந்தால் நம்ம பொழப்பு போயிடுமே என்று இந்த வட்டியை அடிப்படையாக கொண்ட வங்கிகளும் முதலைகளும் அப்படி கருதுகின்றனவா என்று நமக்கு புரியலை. அல்லது இது முஸ்லீம்களுக்கு செய்த சாதகமாக போயிடும் என்று அஞ்சுகிறார்களா? அல்லது பிஜேபி போன்ற வகுப்புவாத கட்சிகள் முஸ்லீம்களுக்கு கொடுத்த ஒரு சலுகை என்பதாக
இதை அரசியலாக மாற்றி விடுவார்கள் என்ற பயமா? புரியல. ஆகவே இதற்கு தீர்வு இந்த வங்கியில் தான் இருக்கிறது. அதே சமயத்தில் நாம் வியாபாரிகளுக்கு மற்றவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம், எவ்வளவு பணம் இருக்கோ அவ்வளோ வச்சு வியாபாரம் பண்ணுங்க. ஏன் பெருசாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன் கோடி கோடியை சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு தவறான, ஒரு அநியாயமான ஒரு வட்டியின் மூலமாக உங்கள் தொழிலை ஏன் வளர்த்துக் கொள்ள வேண்டும்? இருக்கிற பணத்தை வைத்து பணத்தை தொழில் முதலீடு செய்து பெருப்பதற்குரிய வழியை பார்க்க வேண்டுமே தவிர, ஒரு சுரண்டலை அடிப்படையாக கொண்ட ஒரு வட்டி பொருளாதாரத்தில் போய் ஏன் விழுகிறீர்கள்? அது இறைவனுடைய சாபத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். சமுதாயத்தை அழித்த குற்றத்திற்கு நீங்கள் ஆளாவீர்கள். ஆகவே அதிலிருந்து எப்படி வெளிவரணுங்கிறத பற்றி யோசிக்கணும். முஸ்லீம்களிலே நான் பலரை பார்க்குறேன், ஏதாவது ஒரு நியாயத்தை சொல்லி அதுக்குள்ளே போகலாமான்னு பார்க்குறான். உண்மையான ஒரு இறை நம்பிக்கையாளன் என்ன செய்ய வேண்டும்? இதை விட்டு எப்படி வெளிவருவது? இஸ்லாமிய அறிஞர்கள் பலர் அப்படித்தான் சிந்தித்தார்கள். வட்டியை இறைவன் தடை செய்து விட்டான். அப்படி என்றால் அது அநியாயமானது, அநீதியானது. இறைவனே மாற்று பொருளாதாரத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டான். வட்டி இல்லாமல் ஒரு பொருளாதாரம் எப்படி இயங்குவது என்ற வழிமுறையும் இறைவனை கற்றுக் கொடுத்து விட்டான். அது எப்படி என்பது இஸ்லாமிய அறிஞர்கள் சிந்தித்தார்கள். இன்றைக்கு உலகம் பூரா இஸ்லாமிய வங்கிகள் 400 வங்கிகள் இருக்கின்றன. 400 வங்கிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன, வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு சாதாரண வங்கிகளில் நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 12% தாண்டி யாரும் தரப்போவதில்லை. மிக அதிகமாக 6-7 தான் கிடைக்கும். ஆனால் இஸ்லாமிய வங்கியிலே பணத்தை நீங்கள் போட்டால் உங்களுக்கு டிவிடெண்டுகளாக 15 முதல் 20% வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏனென்றால் அவர்கள் தொழிலில் முதலீடு செய்து அந்த லாபத்தை உங்களுக்கு கொண்டு தருகிறார்கள். ஆகவே இதுக்கு நிரந்தரமான தீர்வு, தொழில் வளர்வதற்கு நிரந்தரமான தீர்வு, நியாயமான தீர்வு என்னவென்று சொன்னால், வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி, வட்டி இல்லாத வங்கிகளை உருவாக்கி, அதன் மூலமாக இந்த நிறுவனங்களுக்கு பணத்தை கொடுப்பதன் மூலமாகத்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்.